எடப்பாடி பழனிசாமியினுடைய தீர்மானமோ விஜயனுடைய தீர்மானமோ ஒரு இடத்தில் சந்திக்கிறது. அந்த புள்ளி என்னன்றது இந்த டிசம்பருக்குள்ள தயாராகிடும். புள்ளி பாஜக, திமுகவோ பாஜகவோ நம்பாதீர்கள் நம்பவே நம்பாதீர்கள். இன்னைக்கு அந்த டாபிக் நீ திமுக நம்பாதீர்கள் யாராவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? பாஜக இல்லவே இல்லை, இல்லாத பாஜக எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சார் சிஎம் சார் அந்த அலையன்ஸ் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா இல்ல, அவர் புதுச்சேரி அரசை பார்த்து கத்துக்குங்கன்னு தமிழ்நாட்டு அரசு சொல்றாரு. ஆனந்த் கிட்ட இந்த மைக்கே புடுங்குறாங்கல்ல. ஆமாமா, அப்ப அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் நடத்துக்கணும்னு சொல்றாரா? அதான் ஃபெலிக்ஸ், அவ்வளவுதான். விஜய் வந்துட்டு நான் அரசியலுக்கு அவர் தயாராகலன்ற. நான் தயாராகாதவர் எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு சொல்லி ஏன் கூட்டணி வைக்க மாட்டாரு? இப்ப நீங்க எந்த ஏரியால கூட்டி இருக்கிறீங்க? நான் என் வீடு செங்கல்பட்டு. யாரு தாவேக வேட்பாளர்? எல்லாமே விஜய் தானே சொல்லிட்டாரு. ஆமாங்க, அப்புறம் ஏங்க செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் விஜய் தான். உங்களால மக்களை சந்திக்கவே முடியாது. இதுக்கு மேல விஜய் முடிஞ்சு போச்சு உங்க கதை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று தான் புதுவையில் விஜய் பேசும்போது நமக்கான தலைவர், நமக்கானவர் அப்படின்னு தமிழ்நாட்டை விட புதுச்சேரி தான் எம்ஜிஆரை அடையாளம் கண்டு கொண்டது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு அவர் சொல்றாரு. எம்ஜிஆர் வாக்குகளுக்கு அவர் குறிவைக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த சூழலில் இன்னைக்கு அதிமுகவோட பொதுக்குழுல கூட்டணி முடிவாக இருக்கு அப்படின்றத ஏற்கிறாங்க. அதே சமயம் கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணியில் எந்த கட்சிகள் சேரலாம்ன்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்றிய அரசு கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்றும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அந்த ரெண்டாவது தீர்மானத்தை எடுத்துங்க. அதிமுக பொதுக்குழுல அது விஜய் சிறப்பு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டார் இல்லைங்களா? அதே மாதிரியே இருக்கு பாருங்க. அங்க என்ன பண்ணாரு விஜய்? என்னன்னா, முதல்வர் வேட்பாளர் நான் தான், தாவேகானுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறவங்க தானே கூட்டணிக்கு வருவாங்க. ஆனா அடுத்ததான் ஒரு தீர்மானம் போடுறாங்க. கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு வழங்கி இந்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானம் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. கூட்டணியினுடைய தலைமை அதிமுக, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி. அப்புறம் கூட்டணியில் எந்த கட்சியை சேர்க்கணும் வேணாம் அப்படின்ற அதிகாரம் மறுபடியும் எடப்பாடி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காரு அண்ணாமலை. அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சேர்க்க முயற்சி நடக்குது. ஆமா, அண்ணாமலை 2 பேரும் தனித்தனியா பார்த்து பேசியிருக்காங்க. ஆமா, இப்ப சசிகலா அம்மா கூட வர வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்ட சூழல்ல எடப்பாடி தான் தீர்மானிப்பார் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்றாருல்ல பாஜகவுக்கு. இல்ல, அப்படி எங்க மெசேஜ் சொல்றாரு? வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா அவர்கிட்ட சொல்லணும், அஇஅதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர்கள், செங்கோட்டையன் உட்பட, இவர்கள் யாரோடும் நமது கூட்டணியில் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போட்டாங்கன்னா அதான் மெசேஜ் டு பாஜக. இல்லாட்டி அது கிடையாது. இப்ப இவர் என்ன சொன்னாரு? உன் கட்சியினுடைய விவகாரத்துல பாஜக தலையிடக்கூடாது. அது வெளிப்படையான ஒரு அஷூரன்ஸ். அது ஒரு அமித்ஷா கொடுத்துட்டாரு. ஆனா அமித்ஷா இன்னொன்று சொன்னாரு, நாங்க தமிழ்நாட்டில் என்டிஏ பலப்படுத்துவோம் அப்படின்னாரு. இல்ல, என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இல்ல, என்டிஏ பலப்படுத்தும். அது ஒண்ணு. என்டிஏல தான் அதிமுக பார்ட் அண்ட் பார்சல். அதான் இவர் எடப்பாடி ஒத்துக்கலையே. ஒத்துக்காத என்ன சொல்லிட்டாரு? போதுமான இடங்களில் போட்டியிட்டு தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டாரு. அமித்ஷா திருநெல்வேலியில அந்த வாக்காளர் முகவர்கள் சந்திப்பு கூட்டம் பாஜக ஏற்பாடு பண்ணும்போது 39% நாங்கள் 2 பேரும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. ஆனா மறுநாள் காத்தாலே அவர் என்ன சொன்னாரு? போதுமான அளவிற்கான இடங்களில் போட்டியிட்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதில் கொடுத்தாரு இவர். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பிரச்சனை. கூட்டணி உறுதியா இருக்குன்னு தீர்மானம் போடுறாங்களே. இல்ல, அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையனை வச்சுலாம் விளையாட ஆரம்பிச்சாருன்றது தான் தெரியும். செங்கோட்டையன் சொன்னாரு, அமித்ஷா சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது. இப்போ செங்கோட்டையன் காலி, அவர் வெளில போயிட்டாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, அதிமுகக்குள்ள எந்த விதமான விளையாட்டும் கூடாது. பாஜக என்டிஏ கூட்டணி அப்படின்ற போர்வையில் அது மற்ற எல்லாரையும் எடுத்துக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ ஓபிஎஸ், டிடிவி அவங்களுக்கு ஏன் 2 பேரும் முக்கியம்? தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டை ஒரு எடப்பாடி பழனிசாமியால கொண்டு வர முடியாது. அங்கே டெபாசிட் எழுந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக அவங்க எதுவும் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களும்
கொங்கு மண்டலம் தான். அவங்க ஒரு 42 தொகுதியை குறி வைக்கிறாங்க. 60 தொகுதியை கேட்க போறதா சொல்றாங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்போ இது ரெண்டுத்துக்காக தான் வந்துட்டு அவனுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தேவை. சரிதானா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா என்டிஏக்கு தான் கொண்டு வர போறாங்க. என்டிஏல தான் அவங்க வெளியேறினாங்க. என்டிஏல தான் கூட்டு வர போறாங்க. அப்போவும் என்டிஏல இவங்க இருக்கும்போது அதிமுகவோட அவங்களுக்கு கூட்டணி இருந்தது, இல்லாமலும் இருந்தது. இல்ல சார், இப்ப இப்ப பொதுக்குழு தீர்மானம் வந்து ஆமா. அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. இல்லைங்க. இப்ப அமித்ஷா என்டிஏ கூட்டணின்னு சொன்னாலுமே கூட ஆமா ஆமா. இப்ப எடப்பாடி இல்ல, அது பழனிசாமி அது அமித்ஷா ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. அதிமுக தலைமையில தான் இந்த ஆட்சி அமைன்றது என்டிஏ அமித்ஷா ஒத்துக்கிட்ட விஷயம் தான். சொல்லுங்க. இல்ல அப்ப என்டிஏ ஆட்சின்றது எப்படி? என்டிஏ குழப்பமா ஆட்சி இருக்கு. என்டிஏ ஆட்சி அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ எந்த அதிமுக கூட்டணி ஜெயிக்குது அப்படின்ற ஒரு சப்போசிஷனுக்கு வாங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் பேசணும். ஏன்னா நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். கலந்தால ஒரு என்னெல்லாம் தெரியாது. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எது தீர்மானிக்குது கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியான்றது? ஜெயிச்ச இடங்கள் தீர்மானிக்க போகுது. அப்ப இப்பயே அவங்க பேசணும். எதுக்கு அமித்ஷா இதை பேசுறாரு அப்படின்னோம்னா நிறைய இடங்களை வாங்குறதுக்கு. அவர் நிறைய இடங்களை ஏன் வாங்கணும் அப்படின்னோம்னா அவர் என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் நாளைக்கு கபலீகரம் பண்ண முடியும் அதிமுகவுக்கு. இந்த பிளானை புரிஞ்சுக்கணும். பாஜக அவருடைய இது என்ன, கடகங்களற்ற தமிழ்நாடு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதிமுகவும் முழுங்குறது. சதைச்சாச்சு அதிமுகவை. இன்னைக்கு 21% ஓட்டுல வந்து நிக்குது அது கட்சி. அது இப்ப எவ்வளவுலாம் தெரியாது யாருக்கும். ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 40 எம்எல்ஏ உள்ள போயிட்டாங்கன்னா அதிமுக 60 எம்எல்ஏவா இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த லிவரேஜ் வந்து இவங்க கிட்ட தான் வரும். இல்ல மற்ற மாநிலங்கள்ல அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் தமிழ்நாட்டை செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கசாயமா ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நாங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரியாக தமிழ்நாடு இருக்குது. அது உடைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் வெல்த்தை வந்துட்டு அவங்க சுரண்டணும். அதுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகளுடைய ஆட்சி இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அதிமுக உட்பட இருக்கக்கூடாது. 2 3வது விஷயம் வந்துட்டு அவங்களுடைய மொழி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு நிற்கிது. தமிழ்நாடை உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா மொழி திணிப்பு அப்படின்றது அடிபட்டுரும். இது 3 தான் அவங்களுக்கான முக்கியமான ஒரு இடம். அதனால அமித்ஷா அவனுடைய கணக்கு 40 சீட் அப்படின்னு உள்ள போறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா அதை வச்சு அவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. அவர் ஜெயிக்கணும். ஆனா அதான் அதுக்கு தான் அவங்க வந்துட்டு எவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் போடக்கூடிய தீர்மானத்தினுடைய இது என்னன்னீங்கன்னா கடைசி இங்கே வந்துடுவேன். நம்ம எங்கே நான் பேச வரேன் அப்படின்றத நான் வந்துடுறேன். விஜய் வந்துட்டு உள்ள எடுத்துக்கணும். அந்த முடிவை நான் எடுப்பேன். என்ன சார், அவங்க கட்சியிலயும் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானம் போடுறாங்க, இவங்க கட்சியிலயும் தலைமை இவர்தான் தீர்மானம் போடுறாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர் வச்சுங்க ஃபிலிக்ஸ். 2மே நடக்க போதா? முதல்வர்ல பிரச்சனை. திமுகவை வீழ்த்தணும், இவ்வளவுதான் பிரச்சனை. ஆட்சியை கைப்பற்றணும், அதான் பிரச்சனை. முதல்வரை விஜயை ஒத்துக்கிட்டாவோ இல்ல விஜய் வந்துட்டு எடப்பாடியை ஒத்துக்கிறதாவோ இருந்துச்சு அப்படின்னோம்னா அவங்களுக்குள்ள நெகோசியேஷன் நடந்திருக்க கூடாது. விஜய் தன்னை முதல்வர்னு சொல்லும் போது எப்படி அவர் எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு? விஜய் தான் முதல்வர் அப்படின்ற ப்ரொபோசிஷனை ஒத்துக்கிறதா இருந்தா எடப்பாடி எப்படி தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு? அப்ப அவங்க 2 பேருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு லெசர் பாசிபிலிட்டி வர போறாங்கன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்ததா? அதான் நானே சாட்சியாச்சு விஜய் கிட்ட இருந்துட்டு. அந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம பேசிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம தெளிவாக தான் பேசுவோம். இல்லாட்டி பேச மாட்டோம். நம்மளுக்கு இட்டுக்கட்டி பேசுறதான அர்த்தம் எதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன? இன்னைக்கு இருக்க அதுவும் சரி, அமித்ஷாவும் சரி, இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய கூட்டணி வந்துட்டு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய பலம் வாய்ந்தது அல்ல. சுத்தமா அல்ல. விஜய் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். அது 30 லட்சமோ 40 லட்சம் ஓட்டோ அந்த ஓட்டு வந்துச்சு அப்படின்னோம்னா நிச்சயமா திமுக வந்துட்டு ஒரு 100 தொகுதியில் அவங்க வந்து கவுண்டர் பண்ண முடியும்னு நம்புறாங்க. அப்ப செங்கோட்டையன் இங்கே இருந்திருக்கலாமே. இல்ல செங்கோட்டையனுடைய கதை வேற. செங்கோட்டையன் வந்துட்டு நீங்க வந்துட்டு நடுத்தருவில் விட்டுட்டீங்க. அப்போ ஒரு அடையாளம் தேடக்கூடிய ஒரு அரசியலுக்கு போயிட்டாரு. செங்கோட்டையன் நீங்க வெறும் தனி மனித முடிவா தான் நீங்க பாக்க. அது ஈகோ பாலிடிக்ஸ். இல்ல அதான் இப்போ சொல்றேன். செங்கோட்டையன் ஒரு தனி மனித அரசியல் கிடையாது. செங்கோட்டையனுக்கு பின்னாடி திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, சேலத்தில் சில பகுதிகள் இதெல்லாம் அவருடைய இன்ஃப்ளூயன்சியல் பெல்ட். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு வழி தேடி ஆகணும். அது என்டிஏல முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் முன்னாடி எடப்பாடி கட்டுப்படுத்துவார். ஸோ அப்போ அவருக்கான ஃப்ரீயான இடம் எங்கே இருக்குது? போனார். இவங்க ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு போனார். அதான் வந்துட்டு இப்போ முத்துராமலிங்க தேவரையானுடைய அந்த ஜெயந்தி விழாவில் வந்துட்டு இவங்கெல்லாம் போய் சந்திச்சது. ஆனால் அப்போது ஒரு உறுதியான எந்த விதமான உறுதியும் ஓபிஎஸ் தரல. அப்போ அவர் பார்த்தாரு நடுத்தர நின்ற முடியாது, எல்லா பஸ்ஸும் போயிடும், டக்குன்னு வந்துட்டாரு, முடிவு எடுத்துட்டாரு, சேர்த்துட்டாரு.
இல்ல இப்ப செங்கோட்டையன் அங்க இப்ப போனதுனாலயே ஆ, அதிமுக தாவேகா கூட்டணி கிடையாது அப்படின்றது வந்துருச்சு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக அந்த தீர்மானத்தை விஜய் போட்டு வாங்கி வச்சாரு? எதற்காக இந்த தீர்மானத்தை அப்ப எடப்பாடி பழனிசாமி வாங்கி போட்டு யாரை சேர்த்துக்கிறதுக்கு யாரு தடையா இருக்க போறா? பாமக வந்துச்சுன்னா வரவேற்கிறதுக்கு வந்துட்டு விஜயம் தயாரா இருக்காரு, இவரும் தயாரா இருக்காரு, பாஜகவும் தயாரா இருக்குது. அதுக்கு தீர்மானம் வேணாம். இல்ல கிருஷ்ணசாமியை சேர்த்துக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜான் பாண்டியனுக்கு சேர்த்துக்கிறதுக்கான தீர்மானம் போட வேண்டியது கிடையாது. தேமுதிக இருக்காங்க. தேமுதிகவை சேர்த்துக்கிறதுலையும் அந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கே தீர்மானம். சீட்டு தானே, சீட்டு நோட்டு தானே பிரச்சனை. அவ்வளவுதானேங்க. நம்ம லெட் அஸ் பி ஃப்ராங்க். ஏன்னா வந்துருச்சு தேர்தல் வந்து சும்மா நம்ம வந்துட்டு ஒளிச்சு ஒளிச்சு பேசக்கூடாது. ஒரு சைடு பொட்டி தருது, இன்னொரு சைடு பொட்டி வாங்கிக்குது. மூணாவது சைடு வந்துட்டு பொட்டியை வச்சு தேர்தலே விளையாடுது. அந்த பொட்டி பேர் ஈவிஎம், இதெல்லாம் பணப்பெட்டிகள். இதெல்லாம் நம்ம ஃப்ராங்கா இருப்போம். அப்ப அவங்களுடைய இது என்னன்னா, எதற்காக இந்த தீர்மானம்? கடைசி நேரத்துல இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும். அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க நயினார் நாகேந்திரன். திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைவோம். அதுக்கு முன்னாடி அது எடப்பாடி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இவங்க 2 பேரும் சொல்லும்போது கரெக்டா அந்த டிசம்பர் எண்டுக்குள்ள அதான் அந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டின்றேன். அப்ப வந்துட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்றால் அதற்கு எதிரான சக்திகள் ஒன்றாக இருக்க வேண்டும். விஜய் என்ன சொல்லுவாரு? திமுகவிடமிருந்து இந்த மன்னர் கும்பலிடமிருந்து மக்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் மீட்க வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்தாண்ட போயிட்டு ஐக்கியமாயிடுறதான். இப்ப மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் எது அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜெயிச்சவொன்னா அதை பார்த்துக்கலாம். அது சொல்லி ஒரே ஒரு லைன் தான். யார் முதல்வர் என்பதையும் எல்லாவற்றையும் தங்களுடைய வாக்கின் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள். ஒரு அடி அடிச்சா யார் கோச்சிங்க? இல்ல சார், இப்ப அரசியல்ல எதுவும் நடக்கும். எ- 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 அதை நம்ம பார்த்துருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல்ல. பட் தாவேகா அதிமுக வந்து எப்படி இணையும்ன்றது யோசிக்கிறீங்க. விஜய் வந்து தாவேகாவும் அதிமுக ஏன் என்ன பிரச்சனை? பிஜேபி தானங்க பிரச்சனை. நீங்க கொள்கை எதிரி கூட எப்படி சார் இணைவார் விஜய்? அதான் நான் சொல்றேன். பிஜேபி தானே பிரச்சனை. பிஜேபி தானே வந்து காப்பாத்துது விஜய. விஜய் அப்படி நம்புறாரா இல்லையா? உள்ள இருந்தார்ல 3வது நாள் வந்து பேசினார்ல, வீடியோ பேசினார்ல, முதல்வர் அவர்களே பேசினார்ல. அப்ப அவர் என்ன சொன்னாரு? இந்த பிரச்சனையில எங்களுக்கு ஆதரவாக நின்ற அரசியல் நண்பர்களுக்கு நன்றின்னு சொன்னாரா இல்லையா? யார் யாரு அரசியல் நண்பர்கள்? தேமுதிக, முதல் பாமக. அது நீங்க வச்சுக்கங்க உங்களோட. முதல்ல விஜய்க்கு ஆதரவா அரசுக்கு எதிராக கருத்து சொன்னது அண்ணாமலை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கருத்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, விஜய் நேரத்தோட வந்திருக்கணும். சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அண்ணாமலை தான் முதல்ல வந்துட்டு இது அனைத்துக்கும் காரணம் போலீஸ் தான். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. இதுல வந்துட்டு அந்த தாவேகாக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்காக ஜாமீன் எடுத்தது வந்துட்டு அரசியல் கடத்தல. ஜாமீன் எடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா அண்ணாமலை தான். 2வது விஷயம் இவங்களுடைய கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு சிபிஐ விசாரணை கேட்குற மாதிரியும், இவங்க வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் அந்த விசாரணை நடக்க வேண்டும்ன்றது இவங்களுடைய 2 விதமான மனு. 2 மனுக்கும் ஆஜரானவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம கொள்கை எதிரி அப்படின்னா ஏன் இந்த எதிரி கிட்ட போற? ஏன் பிரசாந்த் பூஷன்ல 1000 பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். இப்போ உங்களுக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலரும் வந்துட்டு உங்களுக்காக வாத்துடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன? ஒரு அப்பியரன்ஸுக்கு 2 லட்சம் ரூபாய். as simple as that. அதெல்லாம் விஜயால ராது அர்ஜுனால கொடுக்க முடியாத பணம்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ ஏன் இவங்க அவங்கள நாடுறாங்க? எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க, ஆளுங்கட்சி சார்பான வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் எப்பொழுதும் இருப்பாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால விஜய் வந்துட்டு பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படின்னா ரொம்ப காரண காரியத்தோட அவர் எதிர்க்கிறாரு. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ நேற்று கூட அவர் சொல்லும் போது எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்கேயும் வஞ்சிக்கிறது அப்படின்றாரு. யாரை? புதுச்சேரியை வஞ்சிக்கிறதுன்றாரு. உண்மை, ரொம்ப அழகான வார்த்தை. ஆனா அங்க அதை வஞ்சிக்கக்கூடிய அரசு யாருடைய அரசு? பாஜக அரசு தானே. பாஜகவோட தானே இவருடைய ஃப்ரெண்டு, நம் நண்பர், நமது முதல்வர், நமது சிஎம் சார் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? சொல்ல வேண்டியதுதானே. எதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க? எந்த விதத்துல அவங்க வந்துட்டு புதுவையினுடைய முன்னேற்றத்துக்கு வந்துட்டு அவங்க உதவுனாங்க? எதுக்கு சார் சிஎம் சார் அந்த அந்த அலையன்ஸ் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அதானே விவாதிப்போம். இன்னைக்கு நீங்களும் அதானே பேட்டி எடுப்பீங்க. ஏன் அதை சொல்லல அவரு? அவ்வளவுதான். அரசியல்ல சில விடயங்கள்லாம் வந்துட்டு ஒத்துக்க வேண்டியதுதான். இல்ல அவர் புதுச்சேரி அரசை பார்த்து கத்துக்குங்கன்னு தமிழ்நாட்டு அரசு சொல்றாரு. அது வந்துட்டு செக்யூரிட்டி கொடுக்கறதுல ஒத்துக்கிறேன் சொன்னார் அவர். அது கரெக்ட் தான் அவர் சொன்னது. ஏன்னா கரெக்டா பாருங்க, ஒரு கிரவுண்டை காட்டிட்டாங்க, அதுல ஒரு கேட்டை வச்சுட்டாங்க. கேட்டுக்குள்ள போனோன்னு கேட்டை மூட்டாங்க.
மீறி எல்லாரையும் விடுங்க இங்கே ரொம்பல அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் கேட்கும்போது நான் என்ன செய்யணுன்றதை நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டாங்க எஸ்பி. யாரையும் உள்ள விட மாட்டேன். இல்ல புஷி ஆனந்த் கிட்ட இந்த மைக்கே புடுங்குறாங்கல்ல. ஆமாம்மா. அப்ப அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் நடந்துக்கணும்னு சொல்றாரா? அதான் ஃபெலிக்ஸ், அவ்வளோதான். சிம்பிள் அஸ் தட். தமிழ்நாடு என்ன செய்யல அப்படின்றத விஜய் நேற்று சுட்டி காட்டுறாரு. எங்களுக்கு அவங்க எப்போ 5000 பேர் ஒரு சீலிங் போட்டாங்க, அதே மாதிரி போடு. ரோடு கீடுலாம் சொல்லி இது பண்ணலை. நான் எங்கெங்கேயோ கேட்டேன், அவங்க தரல. எடுத்துட்டு போயிட்டு உப்பளத்தில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க ஒரு இதில் கிரவுண்டில். அதே மாதிரி இதுக்கு மேலே பர்மிஷன் கேட்டவன், ஏன் சார் அங்கே எதுவும் கிரவுண்ட் இல்லையா சார்? கேட்டட் கிரவுண்ட், கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம் இல்லையா? கேட்டட் கிரவுண்டாக இருக்கிற ஒரு கிரவுண்டு சேர் பண்ணுங்க சார். 5000 பேர் சார் உங்களோட லிமிட்டு, அவள் தான் சார். அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் QR கோடு வச்சிருங்க சார். புதுச்சேரியில் பண்ண மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க, அதான் நல்ல மெத்தடுன்னு நான் முதல்வர் உணர்றாரு, டிஜிபி அதான் உணர்றாரு, அப்படி பர்மிஷன் கொடுங்க சார் முடிச்சிடுறது. முடிஞ்சு போச்சுங்களா? இன்னொன்று செஞ்சாங்க அவங்க. உள்ள வந்துட்டாரு, ஏன் பேசலன்னு கேட்டாங்க எஸ்பி. எதுக்கு டிலே பண்றீங்க அப்படின்னு முதல் கேள்வி அதுதான். ஸோ விஜய் உடனே கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு பேசினாரு. பாத்தீங்களா? புஷி ஆனந்த் பேசினாரு, ஆதிவர்ஜனா பேசினாரு, விஜய் பேசினாரு. எல்லாம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? 11 மணிக்கு ஆரம்பிக்குது சார், 11:37 முடிஞ்சு போயிடுது எல்லாமே. ஆமா, 12 நிமிஷம் பேசினாரு. இவர் 13 நிமிஷம் பேசினாரு, மற்ற கொஞ்சம் நேரம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. அப்போ புதுச்சேரியில் செஞ்சதை வந்துட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் செய்யணும். என்னது? அது வீக்கெண்டும் கிடையாது. அது வீக்கெண்டோ எப்ப வேணாலும் கேட்கட்டும் சார். தாவேக்கா கேட்டாங்கன்னா என்னன்னா, கேட்டும் போட்ட ஒரு இடம், புரியுதுங்களா? அதுக்குள்ள 5000 பேர். அவங்க எப்ப விஜய் வரணும்னா அந்த நேரத்தில், இப்ப நாங்க இங்கேருந்து போறதுக்கு எதிரிலலாம் ஒரே மக்கள் வெள்ளம், அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு தான் லேட் ஆச்சு. சிபிஐல சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் டு கரூர் வரத்துக்கு நேத்து 160 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பனையூர்ல இருந்துட்டு இங்க வந்திருக்கிறாங்க. கோட்டக்குப்பம் வரைக்கும் தமிழ்நாடு தானே. எந்த ஜனம் யார் இவரை மறிச்சாங்க? ஸோ இவங்க ஏற்பாடு பண்ணாதான் சார் ரசிகனே வருவான். அவன் அன்றாடங்காய்ச்சி. விஜய் கூட இருக்கிற ஒருத்தனும் அன்றாடங்காய்ச்சி. அவன்லாம் வேலையை விட்டு வரமாட்டான். நீ வான்னா வந்துடுவான். அவனுக்கு அந்த அஃபினிட்டி இருக்குது, விஜய் மேல அந்த அபிமானம் இருக்குது, அன்பு இருக்குது, பற்றுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கவர்ச்சி எது வேணாலும் வச்சுக்கோங்க. நீ சொல்லலைன்னா எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். வந்துட்டார்ல கரெக்டாக 10 மணிக்கு. ஏன் அங்க இருக்கிற போலீஸ் அப்படி போட்டு அழுத்தினா ரங்கசாமி தலையிடல. ரங்கசாமிக்கு என்ன பையன், இங்கேயும் ஒரு கரூரை ஏற்படுத்தி விட்டாருங்கன்னா நம்ம கதை கந்தல் ஆயிடும். அதுல அவர் ரொம்ப உஷார். அவர் சர்ச்சைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ரங்கசாமி இருக்கும்போது அவரை சுத்தி சர்ச்சையே வராது. அவர் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவாரு. யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறாரு. அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் முதலமைச்சர், நான் ஒத்துக்கிறேன், என் கூட்டணிக்கு வா. அவருக்கு எல்லாரையும் அசஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த தொகுதியில இவர் ஜெயிப்பாரு, அவருக்கு அந்த சீட்டு கொடுத்துடலாம்பா, அப்படிதான் அவர் பேசுவாரு. அவ்வளவுதான் அவருது. ஆனா விஜய் ஒன்னு யோசிச்சு வச்சிருந்தாரு, அந்த ஸ்கிரிப்டை மாத்தாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதுச்சேரி அரசு வந்து ரொம்ப நல்லா நடந்து கொள்ளும், கேட்கறது கொடுத்துடும் அப்படின்னு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட், அந்த போலீஸை பாராட்டி முதலமைச்சரை பாராட்டி அதையே பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. எப்படி பாக்க? விஜய்க்கு அணுகுமுறையே இல்லைன்ற, it doesn't have an approach. இப்போ இங்க நீங்க வரீங்க, நான் இருக்கேன் அப்படின்னா யூ ஹாவ் அ அப்ரோச், ஐ ஹாவ் அன் அப்ரோச். எப்படி அணுகணுன்றது உங்களுடைய செட் ஆஃப் இது. அது கூட தான் நான் வரேன். நான் என்ன பதில் பேசணும், எதை தவிர்க்கணுன்றது நான் என்னோட விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது சார். அதனால தான் அவர் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இது இப்போ தமிழ்நாடு அரசு புதுச்சேரியில் பண்ணதான் தமிழ்நாடு அரசு இங்கே பண்ணிச்சுன்னா என்ன ஆவார் இவர்? ரோட்ல போக முடியுமா? ஒரு கிரவுண்ட்ல தூக்கி, உப்பளம் கிரவுண்ட்ல தூக்கி விட்டாங்களே, பொதுமக்கள் யாராவது வந்தாங்க? யாருக்கிட்ட நீ எடுத்துட்டு போயிட்டு QR கொடுத்த? யாருக்கிட்ட கொடுத்த? கட்சிக்காரங்கிட்ட. உன் கட்சிக்காரன் மட்டும் தானே அங்கே சேர்ந்தான். அப்புறம் மக்கள் மத்தியில் மக்கள் சந்திப்பு எங்க? மக்கள் சந்திப்பு உங்களால மக்களை சந்திக்கவே முடியாது. இதுக்கு மேல விஜய் முடிஞ்சு போச்சு உங்க கதை. எவ்வளவு, அதாவது ஒரு பர்செப்ஷனே இல்லை அவருக்கு. இல்ல, ஆனா தாவேகாவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்குன்னா செய்தித்தாள்ல வருது. அப்படியெல்லாம் இருக்கிற யாருக்கு கூட்டணிக்காக அவர் வந்துட்டு இங்க விக்கிரவாண்டியை பார்த்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நானும் தானே விஜய்க்கு முட்டை கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்பவே அவர் நெகோசியேஷன்ல இருக்காரு சார் அதிமுகவோட. அவங்களுக்கெல்லாம் தெரியும் சார், இந்த ரசிகர் மன்றம் இதனுடைய பர்சன்டேஜை போட்டு எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியும். அதுலேயே அவங்க கணக்கே வச்சிருக்கிறாங்க. நம்முடைய ஓட்டு நம்மளுடைய குடும்பத்தினரோட சேர்ந்ததுனா தான் நம்மளுக்கு ஒரு 1.5 கோடி ஓட்டு வரும், இல்லாட்டி இல்லை, முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய ரசிகன் ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவனுடைய குடும்பம் மாறணும். அது மாறுறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை, அரசியல் இல்லவே இல்லை. அவர் உருவாக்க நாஞ்சில் சம்பத் சொல்றாருல்ல, வீட்டுக்கு ஒரு 2 ஓட்டு இப்பவே ரெடியா இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஐயா நாஞ்சில் சம்பத் உங்களுடைய எஸ்டிமேட்டு?
விட்டுருங்க. ஏதாவது அந்த பக்கம் போனாங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நான் அப்பவே விஜய்கிட்ட சொன்னது என்னன்னா, நேருக்கு நேர் நாங்க 2 பேரும் பேசும்போது, ரொம்ப கார்டியல். இப்ப நான் ஃபினிக்ஸோட எப்படி பேசுறேனோ, அதே மாரி தான் நான் விஜயோட பேசிட்டு இருந்தேன். எதுவுமே கிடையாது சார் விஜய். சாதாரணமா. நான் சொன்னேன், "உங்கள சீஃப் மினிஸ்டர்ல உட்கார வைக்கணும், கோட்டைக்கு அனுப்பணும்னு அது மக்கள் தானே செய்ய போறாங்க. மத்தவங்களுக்கு என்ன இருக்குது அதுல ரோல்ன்னு." ஸோ, ஜனங்க கிட்ட அரசியல். விஜய் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாரு. இந்த விஷயத்த வந்துட்டு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல எல்லா கட்சிக்கும் அப்படி ஒண்ணு இருக்குல்ல இல்ல சார். ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும், மக்கள் பால் அரசியலும் இருக்கும். ஸ்டாலினுக்கும் இருக்குது. ஸ்டாலின் கள பாருங்க, அரசியலும் இருக்கும். கள அரசியலுக்கு போறாருல்ல, மக்களை சந்திக்கிறாருல்ல, பேசுறாருல்ல, மனு வாங்குறாருல்ல, நான் செஞ்சேன்னு சொல்றாருல்ல, செய்யக்கூடாத குற்றச்சாட்டுக்கு வந்துட்டு அமைதியா இருக்கிறாருல்ல, செய்ய சொல்றாருல்ல, அதுக்குன்னு ஒரு தன்னுடைய பிள்ளைய போட்டார்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர், அது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எங்க இருக்குது கள அரசியல்? கள அரசியல் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படி ஓட்டு விழும்? இப்ப நீங்க எந்த ஏரியால குடியிருக்கிறீங்க? நான் என் வீடு செங்கல்பட்டு சார். செங்கல்பட்டு. செங்கல்பட்டு செங்கல்பட்டு ப்ராப்பரா? ஆமா, ப்ராப்பர் செங்கல்பட்டு. சட்டமன்ற தொகுதி? செங்கல்பட்டு. யாரு தாவேகா வேட்பாளர்? நீங்க ஒரு பத்திரிக்கையாளன், நான் ஒரு பத்திரிக்கையாளன், தம்பி ஒரு கேமராமேனு. எனக்கு இல்ல சைத வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்களா? அறிவிக்க வேணாம் சார், தெரியணும்ல சார். செங்கல்பட்டு மாவட்ட தாவேகாவினுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவன் எப்படி நிக்கிறோம் நம்ம? இந்நேரம் அவருக்கு போஸ்டர் ஒட்டியிருக்கணும், எல்லாம் ஒட்டியிருக்கணும். அது ஏற்படவே இல்லைங்க அதான் இன்னும். சொல்லிட்டாரு சார். எல்லாமே விஜய் தானே சொல்லிட்டாரு. ஆமாங்க. அப்புறம் ஏங்க செங்கல்பட்டு திருக்கல்பட்டு மாவட்ட அப்புறம் செயலாளர் ஏங்க விஜய் தான். அப்புறம் ஏங்க திருப்பரங்குன்றத்துக்கு பெருசாக இருக்கிறாரு சார்? இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விடயம். நான் அதனால தான் சொல்றேன், விஜய்க்கு அப்ரோச் இல்லைன்னு நான் சொன்னது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அதான் யதார்த்த நிலை. விஜய் வந்துட்டு ஒரு சினிமாக்காரனா இருந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. நான் அவர் குறையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும், சினிமாவில் நடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதையும் ஒரு பேப்பர்ல ஒரு லைன் படிக்க முடியாது. சுத்தம் சார் 6 மணிக்கு பேக்கப்னு சொல்லும்போது சுத்தம். நான் நடிச்சிருக்கிறேன், 3 மாசம் நான் அதில் இருந்திருக்கேன். சுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு மனைவி எழுப்பி சாப்பாடு போட்டு தூங்க வச்சிருவாங்க. காத்தால மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். குளிச்சு கழிச்சு பார்த்தோன்னா 7:30 மணிக்கு கார் வந்து நிற்கும். ஏறிடுவேன், அவ்வளோதான். அங்கே போயிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணும் என் ஷாட் வர வரைக்கும். அப்போ எனக்கு எல்லாமே எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். 3/4 நேரம் நீங்கள் வந்துட்டு ஹெவி லைட்டு ஒரு என்வரான்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. புரியுதுங்களா? அது ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஒரு இடம். விஜய் என்னன்னா 500 பேர் வேலை செய்கிற ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து வந்தவனுக்கு எதையுமே படிக்கவும் தான், அதனால தான் எல்லாருமே திணறுவாங்க இவங்க. எம்ஜிஆர் திணறி இருக்காரு. ஆனா எம்ஜிஆரை சுத்தி 40 அரசியல் தூண்கள் இருந்துச்சு. நெடுஞ்செழியன் ஆரம்பிச்சு காளிமுத்துல இருந்துட்டு ஐயா புலவர் புலமை பித்தன்ல இருந்துட்டு ராசாராம்ல இருந்துட்டு ஏகப்பட்ட பேரு. அவங்கெல்லாம் சேர்ந்து அரசியலை கொண்டு போயிட்டு எம்ஜிஆருக்கு இதாவது அது சரி இது சரி இது தப்புன்னு சொன்னாங்க. விஜய்க்கு அப்படி யார் இருக்கா? சார் யாரும் சொல்லாமலாம் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. ஏங்க புதுச்சேரியில ஏங்க சரிங்க, திமுகவை நம்பாதீங்க, பாஜக நம்பலாமா? திமுகவோ பாஜகவோ நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் நம்பவே நம்பாதீர்கள். இன்னைக்கு அது டாபிக். நீ திமுக நம்பாதீர்கள் யாராவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? இல்ல பாஜக இல்லவே இல்ல. இல்லாத பாஜக எதுக்கு சொல்லணும்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிகாரம் பாஜக கிட்ட இருக்குது. அது தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. நீ எதிர்க்கக்கூடிய திமுக அரசையும் பாஜக அரசு வஞ்சிக்குதுன்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நம்பாதே நம்பாதே, திமுகவே நம்பாதே, அதை விட முக்கியமா பாஜகவை நம்பாதே அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெலிக்ஸ் எதை வந்துட்டு பயமா வச்சு பேட்டி எடுத்திருப்பாரு? ஒன்றியரசு தான் சார் கேள்வி கேட்கிறாரு. எங்க நிதியை பாண்டிச்சேரிக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வளர்ச்சி இல்ல. இல்லைங்க, நான் அது ரொம்ப நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் சேர்த்து சொல்ல, மாநில அந்தஸ்து கொடுக்கல. சில விஷயங்கள்ல வந்துட்டு கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு சமூக பிரச்சனைகள்ல திமுக திட்டுச்சுன்னா திமுக கோச்சிக்க மாட்டாங்க. சாம்சங் பிரச்சனையில கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு திமுக திட்டினா திமுக கோச்சிக்காது. அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ்ல எப்பொழுதும் இருக்கும். அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியை நீங்க எதிர்க்கும் போது தான் நீங்க எதிரி. புரியுதுங்களா? சில விடயங்கள் வந்துட்டு இட் இஸ் பாலிடிக்ஸ், சிம்பிளி பாலிடிக்ஸ். அது கட்சிக்குள்ளேயும் இருக்கும், கட்சிக்கு வெளில இருக்கும், எதிர்கட்சிகள்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதனால தான் விஜய் அப்படி பேசுறாரு. நான் வந்துட்டு எதிர்க்கிறேன்றதுக்காக சிலதெல்லாம் அவுட்லைன் பண்ணிட்டு போறாரு அவர், அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜக எதிர்ப்பே கிடையாது. அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னம்னா, பரந்தூர்ல அவர் பேசுறாரு, அப்பெல்லாம் நாங்கள் கூட இருக்கோம். பரந்தூர்ல அவருடைய பேசுறது இந்திய அளவில் விவாதமாச்சு. இந்திய அளவில் ஏன்னு சொன்னாருன்னா, ஒரு இடத்துல விவசாயம் நடக்குது, நீர்நிலைகள் இருக்கு, 80% நீர்நிலைகள் 90% விவசாய நிலங்களை அழிச்சுட்டு அங்க ஏர்போர்ட்டை கொண்டு வரணுமா? இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் விஜய் வச்சாரு. இந்த விவசாயிகளை காப்பாற்றணுமா வேணாவா? இந்த விவசாயிகளை காப்பாற்றணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டுங்கய்யா அவர் வந்துட்டு சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்ப பேசும்போது டங்ஸ்டனை பத்தி சொல்லும் போது, இங்க இருக்கிற விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா அங்க இருக்கிற விவசாயிகளும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தானே. சொன்னவர்
அப்போ டங்ஸ்டன் போராட்டம் உக்கிரமா போகுது. ஒரு அறிக்கை கொடுக்கலையே, ஒரே ஒரு அறிக்கை கொடுக்கல. ஆனா அந்த போராட்டத்துல தாவேகாவினர் பங்கேற்றார்கள். நான் இங்கேருந்து நான் அந்த அறிக்கையை கொடுக்குறேன். விஜய்க்கு நான் அனுப்புறேன். நான் விஜய் இதெல்லாம் சீக்கிரட்டா வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மக்கள் அரசியல் தான் எல்லாமே. அனுப்பும்போது அது உடனடியா ஒரு நிமிஷத்துல வந்துட்டு விஜயனுடைய டேபிள் முன்னாடி வந்துரும். பார்வைக்கு. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கும் விஜய்க்கு நடுவுல யாருமே கிடையாது. கம்யூனிகேஷன் துணை பொருளாளர் வெங்கட்ராமன், அவ்வளவுதான். எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். பல விஷயங்கள் விஜய் செஞ்சிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் இட். நான் மறைக்கலாம் விரும்பல. ஆனா கொடுக்கறதுக்கே ஆள் இல்லைன்னா அப்புறம் எப்படி சார் அது? இப்போ 72 நாளுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? திருக்கழுக்குன்றம் எதிர்பார்த்தீங்களா? இல்ல அது தமிழ்நாட்டு சார்ந்த பிரச்சனை. அப்போ அவர் புதுச்சேரியில தானே பேசுறாரு. அப்ப அங்க என்ன பேசினாரு அவரு? தமிழ்நாடு வேற, புதுவை வேற கிடையாது. நாமெல்லாம் ஒண்ணுதான். பாசத்தால் பிணைக்கப்பட்டவர்கள். அதனால எங்க எது வேணாலும் பேசலாம். அங்க வந்துட்டு திமுக பத்தி பேசுறேன் அப்படின்னோம்னா, இத பத்தியும் பேசலாமே நீங்க. என்ன பயம்? நம்ம எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு அளவிட்டு தான் தீரணும். வேற வழியே இல்ல. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு லைன் எடுத்துறாரு சார். விஜய் திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுக வந்து நீதிமன்ற அவமதிப்பு செய்யறாங்க, அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாஜக லைன்ல விஜய் இருக்கிறாருன்னா அவரும் அதை சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லலையே. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நீங்க அமைதியா இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்றது இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல மௌனமா இருப்பதற்கு கூட மக்களுக்கு ஒரு வகையில் நல்லது. யார் சொன்னது? நாஞ்சில் சம்பத் சொன்னாரு. மௌனமா இருக்கிறது தான் அரசியல் அப்படின்ட்டோம்னா, அப்புறம் விஜய் வந்துட்டு நேத்து வந்து மக்கள் அதையும் கூட விரும்புறாங்கல்ல. சரிப்பா இவர் யார பக்கமும் பேசல. இது கன்காக்ஷன். மக்கள் விரும்புறாங்கன்னு நீங்க சொல்றது வந்துட்டு கட்டுதல். அது கிடையாது. மக்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு தாங்க சார் தேவை. ஒரு தலைவனுக்கும் மக்களுக்குமான தொடர்பு வந்துட்டு வெறும் தெளிவு தான். எம்ஜிஆருக்கு மக்கள்கிட்ட என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படின்னோம்னா, அவர் கெட்டது செய்ய மாட்டாரு. அவர் நம்மளுக்கு தீங்கிழைக்க மாட்டாரு. அவர் எப்போதும் நல்லது தான் செய்வாரு. அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருபோது எம்ஜிஆர் வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு மீற மாட்டார் அவர். தனி மனித வாழ்க்கையிலையும் சரி, நான் பொதுவாக சொல்கிறேன், எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி, அப்போ இருந்த இவங்க ரெண்டு பேரும் சரி, வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது தான். திரும்ப போகவே மாட்டாங்க அவங்க. அரசியலில் வந்துட்டு அது எம்ஜிஆர் சுத்தமாக கடைபிடிச்சாரு. அதை அப்படி மாற்றணும் அப்படின்னோம்னா அதுக்குன்னு கூட்டத்தை கூட்டி காரணத்தை சொல்லி அதெல்லாம் சொல்லுவார். இல்லாட்டி எதிரில் கலைஞரை எதிர்கொண்ட முதலமைச்சராக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். அந்த 10-13 ஆண்டுகளும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன காலகட்டம் தவிர மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கலைஞர் அவர் எதிர்கொண்டார் ஒரு இடத்துலையும். நான் இதெல்லாம் வந்துட்டு ஐயா படநடுபார்கிட்ட முழுமையாக நான் கேட்டு அறிஞ்சிருக்கிறேன். தயங்கினதெல்லாம் கிடையாது. அவர் சில நேரங்களில் சொல்லியிருக்காரு, கலைஞர் பெசாத இருந்தாருன்னா நான் பெசாத இருப்பேன், கலைஞர் தொட்டாருன்னா நான் புரிஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதே மாதிரி பேசியிருக்காரு. இவரெல்லாம் தாங்குவாரா சார்? ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கே ஒரு தயங்கக்கூடிய இவரெல்லாம் தாங்குவாரா? ஒரு சட்டப்பேரவையில் வந்துட்டு ஒரு எதிர்கட்சியான ஒரு 3வது கட்சி அவர் தாங்குவாரா? அவரு அதை நம்ம முன்முடிவோட சொல்ல முடியாது. தாராளமாக சொல்லலாம் சார். 2 வருஷம் ஆச்சு. நீங்க ஒரு விடயத்தில் வந்துட்டு என்ன பேசணும் அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அரசியல்ல. அந்த ஒரு விஷயம் வச்சு தாவேக்காவை எடை போடுறீங்களா? திருப்பரங்குன்றம் பேசல, பரந்தூர்ல வந்துட்டு நீங்க போனீங்க, சொன்னீங்க உங்களோட நான் நிப்பேன். நீங்க எங்க நின்னீங்க? இப்ப 1000 ஏக்கராக்கு மேல வந்துட்டு அதை கையகப்படுத்திட்டாங்க. நில பணிகள் நடந்துட்டு பணத்தை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எங்க அவர் வந்தாரு? அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட எங்க போயிட்டு ஒரு நின்னாரு அவரு? போய் பேசினாங்க இல்லைங்க. அது இங்க நம்மலாம் போட்டு தாக்கணும்னு போறாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க? எப்படி நிப்பாங்களா அவங்க? ஒரு ப்ரொபோசிஷனை சொல்லுங்க சார். அந்த இடத்துல அவங்க போராடுறாங்கல்ல, அந்த தீர்வு திட்டத்தை ஆதரிச்சு நாங்க இதுதான் நாங்க வலியுறுத்துறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா இதுதான் அப்படின்னு சொல்லுங்க சார். ஏன்னா அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் ஓரியன்டு பாலிசி டிசிஷன். அது சின்ன சின்ன வேலைகள், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு அப்படி பிரிச்சு கார்பரேட்டுகள்கிட்ட கொடுத்துட வேண்டியது. அவங்க வந்துட்டு ஒரு பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ கார்பரேஷன் டோன்ட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் வந்து தொழில் நல்லா நடக்கும், வேலை நல்லா நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நடக்குதான்ற ஒரு கேள்வியை நான் திரு ஸ்டாலின் அவர்களை சன் நியூஸ்லேருந்து நான் வச்சு கேட்டேன். நடக்குதா? நடந்ததை நிரூபிக்க முடியுமா? நீங்கள் 5 வட்டங்களை நீங்கள் கொடுத்ததா சொல்கிறீங்களே, மண்டலங்களை கொடுத்தா சொல்கிறீங்களா, அதை விட இந்த 2 மண்டலத்திலையும் பணி நல்லா இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டேன். இப்படி வாங்க சார் அரசியலுக்கு. இது ஒன்றும் பெரிய இதென்ன பெரிய சூத்திரமா? அது விஜய் வந்துட்டு நான் அரசியலுக்கு அவர் தயாராகலன்ற. நான் சார் தயாராகாதவர் எப்படி வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு சொல்றீங்க? ஏன் கூட்டணி வைக்க மாட்டாரு? அவருக்கு தேவைன்னு அது ஒரு ஸ்மூத் செயலிங் தானே சார்.
நேரடியாக அங்கே அவர் நினைக்கிறது என்னன்னா, இங்க இருந்துட்டு நேரா அங்கேருந்து காரை ரைட்ல திருப்பு, லெஃப்ட்ல திருப்பினா தமிழ்நாடு, ரைட்ல திருப்பினா செக்ரட்டேரியட். அதைத்தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. லெஃப்ட்ல தமிழ்நாடு இருக்குதுங்க, ரைட்ல திருப்பினா ஏர்போர்ட் இருக்குது, ஸ்டுடியோஸ் இருக்குது, செக்ரட்டேரியட் இருக்குது. அது 3 தான் இருக்கு. அவர் ஒரு ரைட்டிஸ்ட், லெஃப்டிஸ்ட் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய தீர்மானமோ விஜயனுடைய தீர்மானமோ ஒரு இடத்தில் சந்திக்கிறது, ஒரு புள்ளியில ஒரு சேர்ந்து புள்ளியில சந்திக்குது. அந்த புள்ளி என்னன்றது இந்த டிசம்பருக்குள்ள தயாராயிடும். புள்ளி பாஜகவா? ஆமா சார், இவங்களால நான் ஒன்று சொல்ல வரேன். பாஜக எதிர்ப்புக்கு திமுக அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியால மட்டும்தான் முடியும் இந்திய அரசியல்ல. நீங்க மடங்கி போயிருக்கிற கட்சிகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. வந்தாங்க, சிவசேனாவை உடைச்சாங்க. சிவசேனாவை விட லெசர் பார்ட்டியா இருந்தாங்க. 288 தொகுதி மராட்டியத்தை, அது மட்டும் சொல்றேன். அதுல வந்துட்டு 100க்கும் கம்மியான தொகுதியில் அவங்க போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 165ல் அவங்க நின்று அவங்கள அதுக்கு கீழே தள்ளினாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்சியை உடைச்சாங்க, ரெண்டாக பிரிச்சாங்க. சிவசேனா பிரேக் அவே பார்ட்டி ஷிண்டே ஆக்குனாங்க. ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இறக்கிட்டாங்க, துணை முதல்வர் ஆக்குனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ கபலீகரம் பண்ண உடனே அவர் என் கட்சியை வந்துட்டு நீங்கள் முழுக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அமித்ஷா கிட்ட குறை சொல்றாரு. டெல்லியில் படம் உட்பட எல்லாம் வந்துச்சு. இதுதான் சார் அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னோம்னா முடியவே முடியாது. சிவசேனா தோத்துருக்குது. நீங்க பயங்கரமான வன்முறை பார்ட்டி அவங்க தோத்துருக்குறாங்க பாஜக கிட்ட, தெரியுங்களா? கூடவே இருந்து பாஜகவை ஜெயிச்ச வரலாறு யாருக்குமே கிடையாது சார். இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிலாம் எந்த மூலைக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. நீங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க